முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறையில் உள்நாட்டு விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வடைந்துள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறை காரணமாக உள்நாட்டு விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வடைந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தமிழ்நாட்டில் 15ஆம் தேதி சுதந்திர தினம், 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி, 17ஆம் தினம் ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையானது வருகிறது. இதனையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமானோர் 3 நாட்கள் விடுமுறைகளை ஜாலியாக கழிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கும் இல்லை என்றால் சுற்றுலா தலங்களுக்கும் செல்வது வழக்கமாக உள்ளது. அதே போன்று இந்த தடவையும் 3 நாள் விடுமுறையை கழிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் தங்களது பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதனால் 3 நாட்கள் விடுமுறையின் காரணமாகவே சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ரயில் மற்றும் பேருந்துகளில் சாலை மார்க்கமாக செல்வதால் நீண்ட பயண நேரம் செலவாகும் என்பதால் இந்த 3 நாள் விடுமுறையை வீணாக்க விரும்பாத மக்கள் விமானங்களில் பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதையடுத்து சென்னையில் இருந்து மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் உள்நாட்டு விமானங்களிலும் பயணிகள் அதிகரித்து கூட்டமானது காணப்பட்டு வருகிறது. பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட்கள் இல்லை. ஒரு சில விமானங்களில் மட்டுமே டிக்கெட்கள் உள்ளன. ஆனால் குறைந்த கட்டண டிக்கெட்கள் அனைத்தும் காலியாகி இருந்த நிலையில் தற்போது அந்த டிக்கெட்டுகளின் விலை அதிகமாக காணப்பட்டாலும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது டிக்கெட்களின் முன்பதிவை செய்து வருகின்றனர். பயணிகள் சொந்த ஊர்களுக்கு அல்லது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் டிக்கெட் கட்டணங்களை பற்றியும் கவலைப்படாமல் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது பயணத்தை முன்பதிவை செய்து வருகின்றனர். இதனால் விமான டிக்கெட்டுகளின் கட்டணம் சாதாரண நாட்களை விட ராக்கெட் வேகத்தில் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை மதுரைக்கு சாதாரண நாட்களில் 4000 ரூபாய் இருந்த நிலையில் தற்போது இன்றைய வார நாட்கள் விடுமுறையின் காரணமாக 17,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. அதே போல் சென்னை திருச்சி சாதாரண நாட்களில் 2000 ரூபாய் இருந்த நிலையில் இன்றைய கட்டணம் 15,000 ரூபாய் வரையும், கோவை சென்னை கட்டணம் 4,000 ரூபாய் இருந்த நிலையில் தற்போது 16,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை சேலம் சாதாரண நாட்களில் 4,000 ரூபாய் வசூலிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது 8,000 ரூபாய் வரை கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதே போல் அந்த பயணிகளின் கட்டணம் அதிகரித்து காணப்படுவதால் பயணிகள் மிகுந்த சிரமத்தில் உள்ளாகி உள்ளனர். இதனால் விலை கட்டணம் அதிகரிப்பின் காரணமாக பயணிகள் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். இது போன்ற நேரங்களில் முன்கூட்டியே பயணிகள் தங்களது முன்பதிவை செய்திருந்தால் இது போன்ற அதிகரிப்பின் காரணமாக அச்சப்பட தேவையில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.